வாழ்க குருவே துணை. மிக அற்புதமான இந்த நேரத்தில் நம்மளை எல்லாம் சிந்திப்பதற்காக இளம் தம்பதியர்கள் அன்போடும் கருணையோடும் தன் குடும்பத்தை நடத்துவதற்காக மனைவி நல வேட்பு நாள் வரையிலும் அதை ஒட்டிய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக இடம் கொடுத்த யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், இதை வழி நடாத்தி கொண்டிருக்கும் ரகுபாலா அம்மா அவர்களுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும், டாக்டர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும், யாழ் மண்டலத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அறங்காவலர்களுக்கும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம். இன்று மிக மிக ஒரு அற்புதமான தலைப்புல ஒரு அற்புதமான மனிதர் பேசுறார். கிரகஸ்தம் அப்படிங்கிற தலைப்புல எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உலக சமுதாய சேவா சங்கத்துல தலைவர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. உழவன் மா தங்கவேல் ஐயா அவர்கள் நாமக்கலை சேர்ந்தவர். அவர் துணைத் தலைவர், உலக சமுதாய சேவா சங்கம், இயக்குனர், விரிவாக்கம், ஆலியாறு, தலைவர், சேலம் மண்டலம். அற்புதமான இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் எந்த நிகழ்ச்சி எந்த நாட்டில் நடந்தாலும் ஐயா அவர்கள் தலைவரோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் பயணிச்சு வகுப்பெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு நமக்கு கிரகஸ்தம் என்ற தலைப்பில் உங்களின் சார்பாக பேச அழைக்கிறேன். சார், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரியா கேக்குதுங்களா? கேக்குது சார், நல்லா கேக்குது சார். ஐயா முடிஞ்ச வீடியோல வாங்கலாம் ஐயா. ஐயா வீடியோல வாங்கலாம் ஐயா. ஆடியோ போதுங்க நினைக்கிறேன். வீடியோ வேணுங்களா? ஹலோ சார், நீங்க உங்களுடைய விருப்பம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி, பாத்துக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பு சார்ந்த சிந்தனையாளர்களே, அருகரு மக்களே, இந்த புனிதமான நல்ல நாளில் மாலை பொழுதில் இயற்கையும் இனிய தமிழும் நல் உள்ளங்களும் கொண்ட திருநாடான இலங்கை திருநாட்டில யாழ் மண்டலத்தினுடைய மிக சிறந்த எம்மைப்போடு இணைந்து கொள்வதிலே பெருமை கொள்கின்றேன். பொதுவாக பிரபஞ்சோங்கர் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் இந்த மனிதன் என்பதை நாம் அனைவரும் அருத்தகையுடைய திருவார்த்தையால் கேட்டிருக்கிறோம். பிரபஞ்சோங்க நந்தவனத்தில் நாம் அனைவரும் இறுதியாக பூத்த மலர். அப்படிப்பட்ட இறுதியாக பூத்த மலர் வாழ தெரிந்து வாழவும் வாழ வழிகாட்டவும் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சி வடிவமைத்த வாழ்க்கை விஞ்ஞான கல்வி. வாழ்க்கை விஞ்ஞான கல்வி குடும்பத்துக்காக தான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பத்துக்காகத்தான் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலியோகம் என்பது குடும்பத்துக்கு தான். ஐயா கட்டாயம் இருக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த ஜூம் மூலமாக நாம் அனைவரும் இணைந்திருப்பதற்காக முதல்ல அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய அருள் கருணையினால அவரை நன்றோடு வணங்குகின்றோம். நல்ல நிர்வாக நல்ல வளர்ச்சி என்கின்ற தாரம் சொந்தக்காரர் SKM தலைவருடைய அனுமதியோடும் வழிகாட்டின்படி யாழ் மண்டலத்தினுடைய மகத்தான சேவை செய்யக்கூடிய அண்ணன் குழந்தைகள் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும், இதோட எங்களுடைய மோகனூர் மணல் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலரும் பல ஊர்களிலே எல்லாரையும் ஒருங்கிணைத்து சிறந்த தொண்டாற்றி வரக்கூடிய அன்பு பேராசிரியர் டாக்டர் மாணிக்கவாசம் உள்ளிட்ட இதற்காக உதவிவிட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள். சான்றோர்களே, இனிமேல் நல்ல நாள்ல நாம் அனைவரும் முதல்ல ஒரு 2 நிமிடம் தவம் செய்தரலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின.
அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கின்றோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொல்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவளுக்கு வணக்கம். தவந்துரிய துவக்கமாகினேன். துரியம் உச்சியிலே உயிராற்றல் உணர்வாக அழுத்தமாக குவிந்து வருக. வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு கொள்கின்றோம். தவாற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறுகின்றது. உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் பெறுகின்றது. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க்கை துணையை குறிப்போடு நினைந்து வாழ்த்துவோம். மக்கள் செல்வங்களை நினைந்து வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர்களை நினைந்து வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமையிலே துணையாளர்களை நினைந்து வாழ்த்துவோம். சமுதாய மக்கள் அனைவரையும், அனைத்து அறக்கட்டளைகளையும், தவமங்களையும் பொறுப்பாக நினைந்து வாழ்த்துவோம். யாழ் மண்டல தலைவர் அன்பு சகோதரர் குலதேவேலனுடைய எல்லா வளங்கள் நலங்களும் பெற்று சமுதாயத்தோடு குடும்பத்தோடு மிக சிறப்பாக செயல்பட அவரை வாழ்த்து வருகின்றோம். வாழ்வளமுடன். அவரை சார்ந்த அத்தனை உதவியாளர்கள், துணை புரியக்கூடிய அத்தனை தன்னார்வ தொடர்பு மக்களையும் மனதார வாழ்த்தி இந்த இணைப்புல கலந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் வரியிலே அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற நினைவோடு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. அன்பு சார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே, இந்த புனிதமான நல்ல நாளிலே தொடர்ந்து நாம் ஒரு சிறந்த ஆழ்ந்த சிந்தனையை, ஏன்னா சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகிவிடுவார்கள். சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்வில் எதையும் சந்திக்க தயாரிடுவார்கள். அதனால மகிழ்ச்சி சொல்றாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அப்ப சுயமா சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் இப்ப நாம சிந்திக்கிறது. இது ஏதோ சொற்பொழிவோ அல்லது பெரிய போதனைகளோ அல்ல. இது ஒரு கலந்துரையாடல், இது ஒரு சிந்தனை அரங்கம். அப்ப சிந்தனை சீர்திருத்தம், சிக்கனம் சிறந்த வாழ்வு. சிந்தனை சீர்திருத்தம்,
சிக்கனம் சிறந்த வாழ்வு. இதைத்தான் வேதாத்திரி நமக்கு வழங்குவதே. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்தே தெளிவுங்கிற வார்த்தை ஆழமா எப்போ வச்சுக்கணும். ஏன்னா சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த கட்டிச்சுவர் எத்தனை நாளைக்கு பயன்படும் வார்த்தை சொல்லுவாங்க. அவன் மகிழ்ச்சி நமக்கு ஆரம்பத்துல இருந்தே நீங்க சுயமா சிந்தித்து தெளிவு பெற்று கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் 3 செய்யணும். கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல். அதுல இப்ப நான் சிந்திக்கிறது தொடர்ந்து நம்ம அன்பு சகோதரர் குரு அவர்கள். அவர் எனக்கும் சிறந்த குரு, ஞான குரு, சத்குரு வேதாத்திரி மகிழ்ச்சி மாதிரி நெருங்கிய நண்பராக, குருவாக, அருவாக ஒரு மாதிரி குருவே எனக்கு நல்ல நண்பராகவும் நல்ல ஆன்மீக வழிகளில் வழிகாட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்துக்கு கிடைத்த பெரும் செல்வம் வேதலக வித்யாலயா தாளர் குரு அவர்களுக்கு என்பதை பெருமை கொள்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் எல்லாம் வளர்ந்து பல தொழில் செய்யறோம்னா வித்திட்டவர்கள் அவர்கள். காரணம் அவர் எப்பவுமே ஆழ்ந்த சிந்தனையோடு பல சிறந்த கருத்துக்களை அவர் ஏற்கனவே பேசும்போது கூட அந்த பெருமைகளை பற்றி, புருஷன் என்றால் என்ன, கணவன் மனைவிங்கிற உறவுல என்ன பெருமைகள் என்று ஒரு வார்த்தைகளுக்கும் சிறப்பான விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்காக மீண்டும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அது மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய அதை பற்றி சிந்திக்கிற ஆற்றலை கொடுக்கிறார்கள் வேதாத்திரி வழியில. அதை தொடர்ந்து பல இடங்கள்ல பல துறைகளிலே மாணிக்கவாசையா கூட ஆலியாரிலே ஒரு இளந்தம்பதியெல்லாம் அழைத்து ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்றாங்க. அது வெற்றி பெற இறையருளும் குருவருளும் துணை புரிய அதுக்கு இணைந்து வாழ்த்துக்கிறோம். சிந்தனையாளர்களே, இப்பொழுது நாம் சிந்திப்பது இந்த 4 வர்ணங்கள். 4 வர்ணம் அல்ல, அது வர்ணாசிரம்ங்கிறது வேற. ஆனா 4 வாழ்க்கை முறைகள். வர்ணாசிரம் என்பது இந்த மாதிரி சூத்திரன், சத்திரியன், வைசியன், பிராமணன் 4 வர்ணங்கள். அது நல்ல சிறந்ததா தப்பா எடுத்துட்டாங்க, அதாவது தவறா புரிய வச்சுட்டாங்க. அது எந்த மதத்தையும் ஜாதியும் சொல்ற விஷயம் அல்ல. அது நாளைக்கு அந்த 4 வர்ணங்களை பத்தி ஒரு நாளைக்கு சிந்திப்போம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை முறைகள் 4. உலகத்துல எந்த மார்க்கமும் சொல்லித்தராத அற்புதத்தை பாரத தேசத்துல வாழ்ந்த மகான்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரசம், சந்நியாசம் 4 வார்த்தைகள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரசவம், பிரவேசம், சந்நியாசம். இதை அருத்தந்தை அவர்கள் அழகா சொல்லுவாங்க. இளமை நோன்பு, இல்லறம், தொண்டு, துறவு. இளமை நோன்பு, இல்லறம், தொண்டு, துறவுன்னு சொல்லுவாங்க. அப்போ இளமை நோன்பு என்ற பிரம்மச்சரியம் என்றால் இப்ப என்ன மனதுல பற்றுக்கோன்னா, திருமணம் இல்லாமல் வாழ்கிறது பிரம்மச்சரியம் நினைச்சிட்டு இருக்கிறான். இது தவறான ஒரு செய்தி. திருமணம் இல்லாமல் வாழ்வது பிரம்மச்சரியம் அல்ல. மகாத்மா சொல்ல மாதிரி புலன் அடக்கம் தான் பிரம்மச்சரியம். புலன் கட்டுப்பாடு இல்லாமல் பிரம்மச்சரியம் வெற்றி பெறாது. அடுத்தது சொல்லுவாங்க, பிரம்மச்சரியம் எங்க தோத்து போனதோ அங்கதான் ஒரு மகானை தோன்றுவார். பிரம்மச்சரியம் எங்கே தோத்து போனதோ அங்கதான் ஒரு மகானை தோன்றார். எல்லாரும் பிரம்மச்சரியம் ஏத்துக்கிட்டாங்கன்னா மனித குலமே இல்லாம போயிடும். இல்லறம் தான் நல்லறம். உலகத்துல சொன்ன அற்புதம் இல்லறம் தான் நல்லறம். வள்ளுவர் சொல்வதை போல எல்லா மகானும் சொன்ன விஷயம். மகிழ்ச்சி கூட குடும்பத்துக்காக தான் நான் மனவளக்கலை கொடுக்குறேங்கிறார். குடும்பத்துக்கானது. தானும் உயர்ந்து பிற உயர்த்தணும். அதான் கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் ஒரு 3 வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி. அப்போ அது மாதிரி 4 படிநிலைகளை வாழ்க்கை வரணும். முதல்ல இளமை நோன்பு. ஒரு காலத்துல சிறப்பாக இருந்தது. அன்னைக்கெல்லாம் குருகுல வாசம் இருந்தது. குருகுல வாசம். ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும், சாதாரண மந்திரி சிப்பாயை விட்டு பிள்ளையாக இருந்தாலும் குருகுலமா மாறிடுவாங்க. இன்னைக்கு கூட பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னா, அரசு பள்ளிகளை போனா எல்லாரும் ஒண்ணுதான். அது மந்திரி வீட்டு பையனா, சாதாரண வீட்டு பையனா, தொழிலெல்லாம் இல்லாம நல்ல முறையா ஒன்னாதான் இருக்குது. ஆனால் அங்கேயும் சில மாறுபாடுகளை போதிச்சிடுறாங்க. உடையில யூனிஃபார்ம் இருக்குது. ஆனா மற்ற பழக்க வழக்குகள் அந்த யூனிஃபார்ம் யூனியாரிட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை கொண்டு வரணும்.
மேல் நாடுகள்ல அது நிறைய இருக்கு, அந்த வித்தியாசம் எல்லாம் கொண்டு வர்றாங்க. அதனால அங்க இவ்வளவு பிரச்சனை, நம்ம நாட்டுக்கிற அளவுக்கு பிரச்சனை இல்லை. அறிவு சார்ந்த நாட்டுல இந்த சில பிரச்சனைகளாலேயே நம்ம பிரச்சனை அதிகப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா அங்க அதெல்லாம் இல்லாமலேயே ஜாதி மத இனம் அதெல்லாம் இல்லாம நல்லா வாழ்றாங்க. நம்ம ஜாதியை புகுத்தி, மதத்தை புகுத்தி, ஜாதிக்குள்ள ஜாதி வச்சு என்னென்னலாம் பிரிக்க முடியும் பிரிச்சிடுறாங்க. மனிதர்களை துண்டாட வந்தது. அடுத்தது சொல்லுவாங்க, மதங்கள் எல்லாம் மனிதர்களை ஒன்றுபடுத்த வந்தவை. மதங்கள் எல்லாம் மனிதர்களை ஒன்றுபடுத்த வந்தவதான். ஆனா இன்னைக்கு மதங்கள் எல்லாம் மனிதர்களை துண்டுபடுத்தி கொண்டிருக்கிறது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அடுத்த சொன்ன மாதிரி மதவாதிகள் எல்லாம் மத வியாதிகள் ஆகி போச்சு. மதவாதிகள் அல்ல, மத வியாதி. ஒரு வியாதி வந்தா எப்படி இருக்கும்? நிம்மதியா வாழ முடியுமா? அரசியல்வாதிகள் எல்லாம் அரசியல் வியாதி. இந்த 2 வியாதி குணப்படுத்துறதா மனவளக்கலை. அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். அறிவறிந்தோர் ஆட்சி மன்றம் வர வேண்டும். அப்ப எல்லா துறைகளிலும் நாம் இளைய சமுதாயத்தை சீர்படுத்தினால், புதிய தம்பதிக்கு ஏன் கொடுக்கணும்? அவங்கதான் அடுத்த தலைமை உருவாக்குறாங்க. அடுத்த தலைமை உருவாக்குற மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா இளம் தம்பதியர் தான் இருக்கு. இப்ப அவங்களை சரி செய்த வழியா வரக்கூடிய தலைமுறை நன்றாக. ஆனா இப்ப நம்ம சேலம் மாவட்டம், நாமக்கல் சேலம் மண்டலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்ப சுகாதாரங்கள்ல கற்பற்றி பெண்கள், கருவுற்ற பெண்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். நம்மளோட அரசாங்க ஆணையோட. அதனால பாத்தீங்கன்னா சுகப்பிரசவம் அதிகமா இருக்கிறது. 60-70க்குள்ள இருந்த சுகப்பிரசவம் 113 சுகப்பிரசவம் போன 4 நாளுக்கு முன்னால இருந்து. அது மட்டும் அந்த குழந்தைகள் கருவுல இறப்பு தன்மை குறைந்திருக்கிறது. அரசாங்க மருத்துவமனையில் சொல்லுகிறேன். பிறந்த குழந்தை இறப்பு குறைந்திருக்கு. எல்லாம் ரெக்கார்டு கையில இருக்கு. இந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்ப எவ்வளவு செய்யறோம் நினைச்சு பாருங்க. யதார்த்தம் எவ்வளவு அற்புதமான மருத்துவமனையாக மாறுகிறது. இது ஒரு பெரிய பாடசாலை, பெரிய உடற்பயிற்சி நிறுவனம், மிகப்பெரிய சச்சங்கங்கள், மிகப்பெரிய அற்புதமான மருந்தில்லா மருத்துவமனை. இவ்வளவு செய்யணும். இன்னும் நிறைய போகணும். செஞ்சிருக்கலாம் 1% ஒண்ணுதான். பயணம் நிறைய இருக்கு. ஆகவே அந்த கருவுற்ற பெண்களுடைய பெருமைகளை சொல்லணும். ஒரு காலத்தில் என்ன சொல்ல, அது பேறு காலம்பாங்க. கருதரித்த காலங்களை பெண்களை பேறு காலம். அதனாலதான் இருட்டுல போகாத, தேவையில்லாத ஆசை பாசம் போகாத, கருவுற்ற பெண்களுக்கு முன்னால சாப்பிட்ற பொருளை கொடுக்காம சாப்பிடக்கூடாது. எல்லாம் எவ்வளவு பெரிய விஞ்ஞானம். இன்னைக்கெல்லாம் ஏக்கம், கோபம், பொறாமை, பயம் எல்லாம் கலந்து அந்த குழந்தை பிறந்தோட அத்தனையும் செய்யுது. எங்குதுல பிறந்தேங்கிறாங்க. எங்குது நீ எதை விதைத்தாயோ அறுவடை செய்கின்ற. எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்கின்றோம். புரிய வைக்கணும். நம்ம கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்ப துன்பமாவன். அப்படி என்னென்னலாம் அப்பா அம்மா என்னென்னலாம் செய்தார்களோ அதுதான் விளைவா வருதுங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். அதான் இந்த கல்வி நல்ல முயற்சி. இந்த தொடர் நம்ம நல்ல முயற்சி. இது வெற்றி பெறும். ஏன்னா 1 10 மாறிட்டு வரும். எடுத்த உடனே முழு 100% வெற்றி வரவில்லை. 100% வெற்றி பெற்றாலும் சேலம் மாவட்ட அந்த மருத்துவர் சொல்றார், பாராட்டுறாங்க. எப்படி 60-70 சுகப்பிரசவம் ஆன இடத்துல 50 மடங்கு 110-120 ஆகுது வெற்றி தானே. அது 240 மாறதுக்கு நம்மளாம் ஆகாது. எப்படி 60-120 மாறின மாதிரி அடுத்த ஒரு இடத்துல 200 500 மாறி தீரும். அதான் பாருங்க. என்னங்க 5-10 5-10 இல்ல, அது அப்படியே பெருகி கொண்டே போகும். அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் செய்யணும். அறக்கட்டளையிலும் செய்யணும், எல்லா நாட்டிலையும் செய்யணும், எல்லா மக்களுக்கும் செய்யணும். அதுதான் உயர்ந்த கல்வி. ரைட். ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ஒரு காலத்துல இதெல்லாம் இருந்தது. இந்த கருவுற்ற பெண்களுக்கு சில பொருள்லாம் கொடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு. அது சில கசப்பாக இருந்தால் கூட அந்த குழந்தையில சாப்பிடுவாங்க. ஏன்னா அடுத்த குழந்தை, பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறப்பதற்கோ சில வர்ம கலைகளை தூண்டி விடுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பிரசவம் ஆகிற வழி ஏற்பட்ட உடனே அந்த ஊர்ல ஒரு மருத்துவமனை ஏது. இந்த ஊர்ல ஒரு அம்மா, மகிழ்ச்சியுடைய அம்மா மிகப்பெரிய குழந்தை பேர் மருத்துவச்சு போன சில உறுப்புகளை இயக்குனா இப்படி கொள்ளையத்தை கையில் நீ வர மாதிரி
உடல்ல சில கருவுற்ற பெண்களை சில பாகத்தை அப்படி அழுத்தி விட்டாங்கன்னா குழந்தை ஈஸியா பிறந்துடும். அது வர்மக்கலையில ஒரு முறை இருக்குது. நம்ம கூட இப்போ நம்ம குடலேத்தம்லாம் அப்படி வச்சிருக்கிறோம். வயிற்றுல குடலேத்தை வயிற்றால போய்கிட்டு இருந்தா இந்த கையில சில பகுதிகளில் அப்படியே நெய் விடுவாங்க. உடல வயிற்று ஓட்டம் நின்று போயிடும். இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு வர்மக்கலையில நாமக்கல் அறக்கட்டையில கூட வாரம் 2 நாள் மருத்துவர் அந்த வர்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வர்ம பத்தி 50 சொல்ல நம்ம பயிற்சியிலேயே அவ்வளவு வர்ம புள்ளிகள் நமக்கு இயங்குது. நீட்டி விட்டு கால் மேல கால் வச்சு செய்யற பயிற்சியிலேயே 16 வர்மங்கள் இயங்குதுங்க. முக்கியமான திரத காலம்னு வர்ம புள்ளி, இது திரத காலம் பாங்க. அப்போ அதை தூண்டுகிறோம். அது ஒவ்வொரு பயிற்சியிலையும் உடல் இருக்கக்கூடிய 96 வர்மங்களும் இயக்கப்படுகிறது. அது நமக்கு தெரியல. அதனால பல நோய்கள் குணமாகிறது. ஆகவே என்ன நாம சொல்ல போறோம்? இப்ப 2வது இடத்துக்கு வருவோம். பிரம்மச்சரியம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இனிமே நம்ம இளையவங்களை என்ன சொல்லணும்? பிரம்மச்சரியம் என்றால் எல்லா கல்வி கத்துக்கணும். எல்லா கல்வி கத்துக்கணும் இல்ல 4 கல்வி அவசியம் கத்துக்கணும். என்ன கல்வி? ஏட்டுக்கல்வி அவசியம் கத்துக்கணும். அதான் எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த 6 இது இல்லாம ஒரு பொருளை தகவல் அதாவது ஒருவருக்கு பயன்படுற எதுக்கு நம்ம மொழி ஒரு புரிந்து கொள்ள பேசுவதற்கு எழுத்து மொழி தேவைப்படுது. அதனால அது ஏட்டுக்கல்வி அவசியம் நல்லா கத்துக்கணும். பல மொழி கத்துக்கிட்டா நம்ம சந்தோஷம். அடுத்தாப்புல தொழில் கல்வியும் அவசியம் வேணும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்குள்ள ஒத்துக்கல்ல நாமக்கல் மண்ணின் மீதர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் சொன்னார். அருமையான வார்த்தை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்குள்ள ஒத்துக்கொள். நேற்று கூட மேச்சேரியில கிராம சேவை திட்டம் நிறைவு நாள் 7 மாத காலம் அங்க கிராம சேவை திட்டம் நிறைவு பெற்று அதை போய் பார்த்தா 100க்கு மேற்பட்ட பெண்கள் இந்த தையல்களை கத்துக்கொண்டு சுயமா தைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. 7 மாத காலங்கள்ல பல பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அதாவது சுய வேலை வாய்ப்புக்கெல்லாம் அதுல தையல் ரொம்ப அற்புதமா இருக்குது. அந்த நிறுவனத்துக்காரங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். சுயமாக அவங்க கத்துக் கொடுக்க முடியும் மற்றவங்க நான் டெய்லி கத்துக் கொடுக்க முடியும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. அதைத்தான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்களை ஒத்துக்கல்வி மாற ஏட்டுக்கல்வி ஒன்று அவசியம் வேணும். தொழில் கல்வி அவசியம் வேணும். தொழில்களே ஏதோ கம்ப்யூட்டர் அதை மட்டும் எடுத்துக்காதீங்க. நம்ம ஊர்ல விவசாயம் செய்வது ஒரு தொழில் தான். பொதுவா விவசாயத்தை தொழிலா அரசாங்கம் அறிவிச்சாதான் முடியும். எல்லா தொழிலுக்கு வர வச்சு அதை உதவி பண்றாங்க. விவசாய தொழிலா அறிவிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. விரைவில் அதை அறிவிப்பா நினைச்சு வாழ்த்துவோம். அப்ப அதுக்காக பல விஷயங்கள் உதவி வரும். அந்த மக்கள் பல மடங்கு புதிய தொழில்நுட்பத்தோட வெளிநாடுகளில் விவசாயம் செய்வதற்கும் நம்முடைய உழைப்பு அதிகம், அதுல விளைச்சல் கம்மி. மேல்நாடுகள்ல உழைப்பு கம்மி, விளைச்சல் அதிகம். நினைச்சு பாருங்க. அன்னைக்கு கூட அருமையா ஒருத்தர் அதை பத்தி விளக்குனார். மேல்நாடுகளிலே அதுக்கு குறிப்பா விவசாயத்துல மிக சிறந்த சின்ன நாடு அவ்வளவு உற்பத்தி பண்றாங்களாம். அவங்க ஒரு பாத்தியில 400 கிலோ தக்காளி பழம் உற்பத்தி பண்றாங்க. நான் ஒரு வயலே 40 கிலோ தான் பண்றோம். நினைச்சு பாருங்களேன். ஒரு தக்காளி எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு பாத்தி இடத்துல 400 கிலோ தக்காளி உற்பத்தி செய்கிறார்கள். தொழில்நுட்பத்தை உணர்ந்து ஒரு வயல் பூரா போட்டு 40 கிலோ என்னாச்சு விற்க போகும்போது பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு வித்தா எப்படி இருக்கும்? அப்ப இதுல மாற்றணும், மதிப்பு கூட்டி வைக்கணும். அப்படியே விற்பதை விட அப்ப இதெல்லாம் புதிய கல்வி மகிழ்ச்சி சொல்ற புதிய கல்வி. அப்போ தொழில் என்றால் ஏதோ நீங்க போறது மட்டுமல்ல. இன்னைக்கு நிறைய சுயதொழில் செய்யறாங்க. தேங்காயை பயன்படுத்தி அதுல இருக்கிற பொருளை உற்பத்தி பண்ணாவே பல நல்ல பொருள்லாம் வருது. எல்லா பொருள்களையும் மதிப்பு கூட்டி வைக்கக்கூடிய வல்லமையை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக உதவுகிறவர்கள் நன்றி. இன்னைக்கெல்லாம் இயற்கை மாணிக்க விவசாயியா கூட சிறப்பாக இயற்கை விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட மோகனூர் போது எந்த மருந்து அடிக்காத பூச்சி மருந்து அடிக்காத கடலை பருப்புகள் கொடுத்தாங்க. அதுல எதுக்கு சொல்லுங்க, என்னோட ஒரு பரவணும் கருப்பு கவுளி சிறப்பா பண்றேங்கிறாரு. அதனால எதுக்குன்னா நல்லவங்க எல்லாம் இது உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். மற்றவங்களை பார்த்து நம்பிக்கையோட செய்வாங்க. தவறா அது தெரியாமையே அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. 2வது தொழில் கல்வி பார்த்தோம். 3வது ஒழுக்க பழக்க கல்வி வேணும். இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கு.
நம்ம என்ன சொன்னாங்க பெரியவங்கெல்லாம், அரசியல்வாதிகள் குறிப்பாக, நாங்கள் ஏழ்மையை போக்கி விடுவோம், வறுமையை போக்கி விடுவோம், அறியாமையை போக்கி விடுவோம், எல்லாம் போக்கிடுவோம் சொல்லி கடைசியில் ஒழுக்கத்தை போக்கி விட்டார்கள். நினைச்சு பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரை ஓம்பப்படும் சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒழுக்க கல்வி இல்லையே. மன வழக்கு அந்த அப்புறம்தான் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, வாங்க இங்க பிள்ளைகளை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல, இங்க பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, நான் அதிகமா நீங்க வந்து கொடுக்கணும். ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்டால் சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். அது சிறைச்சாலை மூடி இருந்தால் இந்த சுதந்திரம் அடைந்த 70, 80, 75 ஆண்டுகள்ல சிறைச்சாலை இருக்கக்கூடாதே. ஆசியாவில் மிகப்பெரிய சிறைச்சாலை திறந்து வைக்கிறாங்களே, பெருமையா. தமிழ் சொல்லடா, தொலை நிமிர்ந்து இல்லடாங்கிற வார்த்தைக்கு சொந்தமா? நாம் சிந்திக்கிறோம். தான் மகிழ்ச்சியில சிந்திக்க வைத்திருக்கார்கள். ஆகவே ஒழுக்கப்பட கல்வி மன வழக்கில் வந்து வாகனம் செய்ய ஆரம்பிச்சா போதும், ஒன்னும் பயிற்சி நடத்த வேண்டாம். அகத்தாய்கள் அப்புறம் அறிவுதனை கருவினிலே இணைந்து தவமாற்ற ஐம்புலங்கள் அமைதி பெறுங்க. கருவுற்ற பெண்களுக்கு என்ன, தம்பையருக்கு என்ன கொடுக்கிறோம்? முதல்ல கொடுத்துட்டு, சாந்தி கொடுத்துட்டு, தூரியம் கொடுத்துட்டு அவளை பேசணும். நீ ஆக்கடை சாந்தி தூரியம் கொடுக்காம எல்லாம் சொன்னா அது காதுல வாங்கிக்கவே மாட்டாங்க. முதல்ல பண்படுத்துங்க, அப்புறம் விலை போடலாம். ஒரு விவசாயம் பண்றோம்னா முதல்ல நிலத்தை முதல்ல பண்படுத்தணும். ஒரு அளவுக்கு 4 அளவு உழுது அந்த கட்டியெல்லாம் உடைச்சி அது கொஞ்சம் உரெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் விதை போடணும். நம்ம விதைக்கிறோம், கண்டிப்பா விளையாது. ஏன்னா நிலத்தை பக்குவப்படுத்தாமல் எந்த விளைச்சலும் வராது. இன்னைக்கு அதான் நடக்குது. நிறைய போதனைகள் இருக்கிறது. பெரும் போதனை சாதனைக்கு வராது. சாதனையோடு கூடிய போதனை வேண்டும். அப்ப போதனை சாதனையாக மாற வேண்டும். அதான் வேதாத்திரியம். நினைச்சு பாருங்க. கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் என்ப துன்பம் அவர் சொல்லணும் இல்ல. எதை விதித்தாய் அறுவடை செய்கின்றார். எதை அறுவடை விதைக்கணும் இல்ல. பாருங்க, ஒரு வார்த்தை, ஆங்கார காலமதியில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாலாய் போகாதப்பா, சாங்கால சத்தியமாய் வினையாய் மூணு. இதான் ஒழுக்கப்பட கல்வி. நீ ஆரம்ப காலங்கள்ல கல்யாணம் ஆன கால அல்லது பிறகுற காலத்துல ஆடிட்டீங்கன்னா சாயன சத்தியமா வினையா வரும். பாவத்தில் சேர்ந்த பணம் செலவழியே இறைவனே மது மாது சுதை படைத்தான் சொல்லிக் கொடுக்கணும் இளையதமிழ். இளையதமிழுக்கு எதை சொல்லி தரணும் இல்லையோ, பாவத்துல ஒரு பணம் சேர்த்தினேன்னா, தவறான வழி ஒரு செயல் செஞ்சேன்னா அது சும்மா போகாதப்பா. உன் பிள்ளைகளுக்கு மது பழக்கம், மாது பழக்கம், சூது பழக்கம் வந்தே தீரும். இப்ப விவேகத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் மகா வாக்கியம். சரிங்களா? செய்த வினையிருக்கு தெய்வத்தின் வந்த கால அவையார். செஞ்ச வினை இருக்கும்போது தெய்வத்தை போய் ஏன் சபிச்சுக்கிற? எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் வினை போக்கு மருந்து என என் வினை எமை தூற்றி பழிப்போர்க்கும் வாழ்த்து கூறி என் வினையை வெளிப்படுவதாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாமல் சொற்சூடு அளிப்போர் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகள். இளையதம்பை யாராவது துன்பம் கொடுத்தாலும் இல்லப்பா இருக்கு போக்கத. ஒரு துன்பம் போச்சின்னு முடிவு பண்ணு. வினை போக்கு மருந்துன்னு என்ன சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு அடிக்கு சண்டைக்கு சண்டை, பேச்சுக்கு பேச்சு. அப்ப எப்படி இருக்கும்? எங்க சமானத்தை கண்டுபிடிக்க முடியும்? இங்கதாங்க நம்ம இந்த இளைய சமுதாயத்தை நம்ம கொண்டு வர வேண்டிய பொறுப்புல இருக்கிறோம். மிகப்பெரிய இடம் தான். செய்ய வேண்டிய இடம் ஒண்ணு, கருவிலே திருவுடையார் உருவாக்கணும். அது யார் உருவாக்குறது? இந்த புதுமண மக்கள் தானே. அவங்களும் சரி பண்ணா அவங்கள உருவாக்கக்கூடிய குழந்தை நல்லா இருக்கும். இந்த வித்து தூய்மை, வித்து தூய்மை, வித்து நிலம், உரம், தண்ணீர், காவலுக்கு ஏற்ப விளைவுதல். அடுத்தது சிறப்பான விளக்க கவி. அப்பா வித்து நிலம், உரம், தண்ணீர், காவலுக்கு ஏற்ப, சும்மா இல்ல. அப்ப வித்து நிலம், உரம், தண்ணீர், காவலுக்கு ஏற்ப விளைவு கிடைக்கும். அருமையான, அதாவது இளைய சமுதாயம் சொல்லக்கூடிய கவிதை, முக்கியமான கவிதை மனப்பாடம் பண்ணி வைக்கணும். இந்த கவிதை சொல்லுங்க. வித்து நல்லா இருக்கணும், நிலம் நல்லா இருக்கணும். அப்ப கணவன் 2 பேரும் நல்லா இருக்கணும். வித்து நிலம். அப்ப வித்து நிலம் உரம். உரங்கிறது என்ன? அவர் நடந்து கொள்ளக்கூடிய பாங்கு, உண்ணக்கூடிய உணவு, எண்ணக்கூடிய எண்ணங்கள், சொல்லக்கூடிய செயல். சரியா?
அது தண்ணி எது? அவங்க வாழும் முறை. விளைவா நல்ல கணக்கு, நல்ல குழந்தை கிடைக்கும். வித்து, நிலம், உரம், தண்ணீர் காவலுக்கு ஏற்ப விளைவு தரும். அது போல உனக்கு ஆசான் அத்துவத தத்தை அறுபடணும். இறை ஆற்றல் எங்கும் இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது. இறையே என்னும் மனைவியாக வந்திருக்கிறார். இறையே எனக்கு கணவனாக வந்திருக்கிறார். ரெண்டு இறையும் சேர்ந்து ஒரு இறைவன் உருவாக்குறோம். இறையே என் குழந்தையாக வருகிறது. அந்த இறைவனாக இறை தன்மையோடு குழந்தை வளர்க்க வேண்டும். இறைத்தன்மை என்ன? அன்பும் கருணையும் தான். இறைவன் ஏதோ ஒண்ணு அல்ல, அன்பும் கருணையும் தான். அப்ப இறைத்தன்மையோடு குழந்தை உருவாக்கக்கூடியவர்களுக்கு தான் நம்ம கத்துக் கொடுக்கணும். அப்ப அதை விட்டுட்டு எல்லாம் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு அங்க நல்ல இன்னும் தூவன் பிறக்குது. யாரு குறை சொல்ல முடியும்? இறை ஆற்றுல குறையே கிடையாது. அது தூய்மையானது, உயர்வானது. அது வந்த வழியில இப்படி எல்லாம் பதிவுகள் ஏற்படுத்தி கருமைய தூய்மை. கருமையை தூய்மையாகணும். எப்போ? நல்லெண்ணங்கள், நற்சொற்கள், நற்செயல் கருமை தூய்மை ஆயத்தீரும். நல்லெண்ணங்கள், நற்சொற்கள், நற்செயல் என்ன வரும்? தூய்மை ஆயிட்டே இருக்கும். அதை அவங்க சொல்லணும். அப்ப அதை சொல்லிக் கொடுக்கின்ற போது இருவருமே ஒன்று சேர்க்கின்ற போது உயர்ந்த பண்போடு, உயர்ந்த நேசத்தோடு, உயர்ந்த பாரம்பரியத்தோடு ஒரு புனித செயலில் ஈடுபடுற உணர்வு வரணுங்க. உணர்ச்சி இருக்கக்கூடாது. அந்த உணர்வா மாறணும். பெரும்பாலும் உணர்ச்சியில தான் பிள்ளைகள் உருவாகிறது. உணர்ச்சியில உருவானா உணர்ச்சியா தான் இருக்கும். உணர்வுல உருவாக்கணும். நீங்க மகாத்மா காந்தியுடைய மூத்த பையன் நேர்மாறா போயிட்டார். எல்லா தவறுகள், கோபதாபங்கள், சண்டை சச்சரவு, தப்புகள் கேக்குறாங்க. அவரை போய், என்னங்க உங்க பெரிய பையன் இப்படி? அவர் சொன்னாரு, அவன் மேல தவறல்ல, அவன் உருவாகின்ற போது, இந்த வார்த்தை பாருங்க, எல்லா இளைய தம்பதிக்கும் சொல்லணும். என்ன சத்தியம். மகாத்மா சொன்ன வார்த்தை படிச்சு பாருங்க. அவன் உருவாகின்ற போது என்னுடைய மனநிலை அவ்வாறு இருந்தது. அல்ல, அவன் மேல தப்பு இல்லை, அதுதான் அவனோட வெளிப்படுது. இப்ப இருக்கிற எனக்கு நல்ல குணம் அப்ப இல்ல. அதான் ஆங்கார காலம் இல்லை, அகந்த செய்தால் அத்தனை பாலாய் போகாது, சத்தியமா இப்படியே மூடு. அது உணர்ந்திருக்கிற நம்ம என்ன பண்றோம்? யாரையோ குறை சொல்லும். அதான் முற்பகல் விதிப்பின் பிற்பகல் தானாய் வரும். தாய போலவில்லை, நூலை போல சேலை, அப்பனுக்கு புள்ள தப்பா இருக்குல்ல, வார்த்தை இல்லைங்க. இதெல்லாம் சொல்லணுங்க அடிக்கடி. அவங்க ஜபம் கொடுத்து சொல்லணும். அப்புறம் கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க காரியம் போகாது. முதல்ல ஆகன சாதி துரிய பண்ண சொல்லி அப்படியே பக்குவப்படுத்தி உள்ள நுழை வைக்கும். ஆள்பாலை கொண்டாந்து கொடுக்கணும். வீட்டாளுக்கு வரைக்கும் போகாது இல்ல. சத்தத்தில் இருப்பவர்களுக்கு சத்தியம் புலப்படாது. சத்தத்தில் இருப்பவர்களுக்கு சத்தியம் உண்மை புலப்படாது. எல்லா சத்துல இருக்கிறாங்க. கொஞ்சம் அமைதிக்கு பறவை நல்லா மகிழ்ச்சி மல்லரு உடற்பயிற்சி தவம், அப்புறம் தான் தற்சோதனை. எல்லாரும் கொடுத்துட்டாங்க தற்சோதனையை. நான் கொடுக்குற புத்தகத்தோடவா உலகத்துக்கு பயனாகலையே. புத்தர் தான் சொன்னாரு, இயேசு தான் சொன்னாரு, நபிகள் தான் சொன்னாரு, வள்ளலார் தான் சொன்னாரு, எல்லாம் தான் சொன்னாங்க. என்ன பண்ணிக்கலாம்? பட்டு போட்டு ஒரு பாட்டு போட எல்லாத்தையும் தான் கேட்டீங்க. என்ன பண்ணீங்க? அங்கே எல்லாம் மனப்பக்குவம் இல்லை, அதனால காட்டோடு போய்விட்டது. இங்கே மனப்போக்கம் வந்ததுக்கு அப்புறம் விதைக்கிறோம். அருமையான வெள்ளம். தத்துவத்தை அறிவிட்டு ஒழுக்கங்கிற உரம் வேணும். 2 பேர் புதுமண மக்கள் ஒழுக்க வேணும். ஒழுக்கத்துக்கு என்ன விளக்கம்? வேற ஒண்ணுமே இல்லை. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலம் துன்பம் தராத ஒழுக்கம் தானே. அப்ப கணவன் ஒரு வாரம் சொல்ல முடியுமா? மனைவி ஒரு வாரம் சொல்ல முடியுமா? மனைவி துன்பத்தை போகாம இருக்க முடியுமா? மனைவி துன்பம் கொடுக்க முடியுமா? இது ஒண்ணு இல்லையே. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ உடலுக்கோ மனது தீங்கு உழைக்காம இல்லை. தடித்த வார்த்தைகளை பேசுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். ஏன் தெரியல. அது வரும். துன்பப்படுவோருக்கு நான் முடிந்த உதவி செய்யணும்னு சொல்லலாம் இல்லையா? எங்கேயோ போய் செய்யலாம், அப்புறம் வச்சுக்கலாம். குடும்பத்துல கணவன் மறுக்கலாம். குடும்பத்துல ஆரம்பியும் பாரு. எங்கேயும் ஆரம்பிக்க வேண்டாம். முதல்ல குடும்பத்தில் இதை முதல்ல துவக்குங்கள். கணவன் உறவுல துவக்குங்க. தெய்வீக உறவுங்க. உன்னை கரம்பிடித்தேன், என் வாழ்க்கை ஒளிமயம் ஆனதடி, பெண்ணை மணந்ததனால் சபையில் புகழ வளர்ந்ததடி. இந்த வார்த்தை பாருங்க. உன்னை கரம்பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயம் ஆனதடி, பெண்ணை மணந்ததனால் சபையில் புகழ வளர்ந்ததடி,
ஆழம் விழுதுகள் ஒரு 1000 வந்தும் என்ன, ஒரு இருக்கலாம். ஆழம் விழுதுகள் போல் ஒரு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். ஆழமா சொல்லும், உணர சொல்லும். கால சுமைதாங்கி மார்பில் எமைதாங்கி வீழும் கண்ணி துடைப்பாய் என் விம்மல் தனியுமடி. கால சுமைதாங்கி மார்பில் எமைதாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் என் விம்மல் தனியும் என்கிற வார்த்தை இல்ல. பேருக்கு பிள்ளை உண்டு, பேச்சுக்கு சொந்தம் உண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு, பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். இதை உணரணும். எப்ப? திருமண நாள்ல இருந்து உணர்ந்து வரணும். திடீர்னு வர்றதல்ல. பழக்க வழக்கமா மாறணும். பயிற்சி, தொடர் பயிற்சி, பழக்க வழக்க ஒழுக்கமா மாறும். அதுதான் நீங்க எடுத்த முயற்சி சிறப்பான முயற்சி. அப்ப கணவன் ஒரு பெருமை சொல்லணும். அந்த வித்து நிலம் மாற அத்து ஒழுக்கம் என்ற உரம். அறிவை ஒன்று நித்ததவம், அறிவை ஒன்று நித்ததவம் செய்யணும். ஆனா தூய்மையா இருக்கும். தவறு செய்ய விடாது, தப்பா பேச விடாது. பதறாத மனம் சிதறாது இல்ல, எண்ணங்கள் சிதறாது, சொற்கள் சிதறாது, செயல்கள் சிதறாது. கருமை தூய்மையா இருக்கும். அறிவு ஒன்று ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் சிந்திச்சுட்டே இருக்கணும். குழந்தை பிறக்கிறதா, எந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும், என்ன மாதிரி உணவு கொடுக்க வேண்டும், எந்த பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும், என்ன வாக்க வேண்டும், உறவுகளை பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், வியாபாரத்தை பற்றி எப்படி சொல்லித்தர வேண்டும், உறவுகளை பற்றி எப்படி சொல்ல வேண்டும், எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கை கல்வி நீங்க அது இல்லையே. அப்போ ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் சரணமுற்று அறுகுணங்களாக வித்தையிலும் காவல். கணவன் தம்பதிக்குள்ள 6 குணம் வரவே கூடாது. என்ன குணம் வரணும்? மாற்று குணம் வரணும். தேவையில்லாத குணம் வரக்கூடாது. தேவையான 6 குணம் வேணும். குணமெல்லாம் வாழ முடியாது. 6 குணங்கள் என்ன வரக்கூடாது? காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியங்களுடைய தேவையில்லாத 6 குணங்கள். கருத்தந்தை அவர்கள் அழகாக சொல்லுவாங்க தமிழ்ல. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயிர்தாடு, மனப்ப, வஞ்சங்கிற தேவையில்லாத இருக்கணும். அதாவது நம்மகிட்ட இருக்குது. பேராசை இருக்கிறது. ஆசையிலான வாழ முடியாது. புத்தர் கூட ஆசைப்படக்கூடாது என்று அவர் ஆசைப்பட்டார். மக்கள் ஆசையெல்லாம் வாழணும்னு புத்தருக்கு ஒரு ஆசை. நீங்க இப்ப இருந்து ஆசையெல்லாம் நீங்க வாழணும்னு நினைச்சாலும் ஒரு ஆசைதான். ஆசையிலான அச்சையின்றி வாழ்வே கிடையாது. இச்சை உள்ளவரே வாழ்வாக மகிழ்ச்சி. இச்சை ஒழித்து ஏன் முயல்கிறேன்? இச்சை எழுதுற காரணம் கண்டுபிடி. தெளிவார். அப்போ பேராசையை நிறைமனமாக இறைவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க, கிடைத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள், பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சி இறைவனால முடியலனா கூட தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வருத்து கூலி தரும். இந்த உலகத்துல செல்வத்தை தோத்திருக்கலாம், அறிவாளி கூட தோத்திருக்கலாம், உழைப்பாளி தோத்ததே இல்லை. சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. செல்வந்தம் தோத்திருக்கலாம்பா, அறிவாளி கூட தோத்திருப்பான்பா, நீ உழைப்பாளி தோக்காம உழைப்பு கல்லார் மகிழ்ச்சி சொல்றார். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காண என்பது துன்பமாவன். யாரு செஞ்ச செயலுக்கு விளைவாக செய், வந்தே தீரும். நல்லது. நலம் எண்ணி நலம் சொல்லி நல்லதான் நடக்கும். நினப்புதான் பொழப்ப கெடுக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது. நினப்புதான் பொழப்ப கொடுக்கும், நினப்புதான் பொழப்ப கூட. அப்ப நல்லது நினைக்க வைக்கணும் முதல்ல. அப்ப அதுதான் நம்ம வேலை. இது ஒண்ணும் இல்ல, தெரியல, நமக்கு தேவையில்லா பேசுகிறோம். அன்பு காட்டுறதுல கோபத்தை காட்டுகிறோம். அடிக்கடி சின்ன உதாரணம் சொல்லுங்க. அதாவது ஒரு நாயை கூப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த நாய் என்னன்னு கூப்பிடுவோம்? உலகத்துல எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நாயின்னு கூப்பிடுறதே கிடையாது. ஒரு நாயின்னு கூப்பிட்டா எந்த நாய் கோச்சுக்காது, கூப்பிடுறது இல்லை. அதுக்கு பேர் வைக்கிறோம். அப்பு, அம்மு, டம்மி, டோசி, மண்ணி, சிம்மி, டைகர், ரூலியோ, சீசர். பாருங்களேன், ஒரு நாயின்னு கூப்பிட்டா ஒரு நாய் கோச்சுக்காது. அருமையான பேர்லாம் வச்சு கூப்பிடுறோம். ஆனா குழந்தைகளை, மனைவியை, கணவனை கூட, பெரியவங்களை கூட நாயே, பேயே, இந்த வார்த்தை நீ வரவே கூடாது. யாகாவாராயினும் நாகாக்க நினைச்சு பாருங்க. அப்ப ஏன் தெரியல? இந்த வார்த்தை இளையசா சொல்லிக் கொடுக்கணும். முன்னோர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இடையில எல்லாம் போச்சு. நாம் மீண்டும் கொண்டு வருவோம்.
நான் ஒன்னும் இழக்கல, இங்க இருக்கிறத எடுத்து கொடுக்க போறேன் அவ்வளவு. நம்ம உருவாக்கலாம் வேண்டாம், எல்லாம் இருக்குது இந்த மண்ணில், எல்லாம் இருக்கிறது, அற்புதம்லாம் இருக்குது. இவனும் பூசால தேட மகிழ்ச்சி மாதிரி நல்லா எடுத்து நான் எளிமையா கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார், அவ்வளவுதான். ஆகவே நம்ம என்ன செய்யணுங்க, அந்த கனி என்ன, நீ அடை கனியை ஞானி. அப்போ ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் சரணமுத்து அருகுணங்களாக வித்தியனு காவல், பேராசி நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும். பொறுமைக்கு எல்லையே கிடையாது மகிழ்ச்சி, பொறுமைக்கு எல்லையே கிடையாது. சும்மா சொல்லுவாங்க பொறுமைக்கு எல்லையே ஒண்ணு கிடையவே கிடையாது. பொறுத்தோர் தான் பூமி ஆழ்வா. பொறுமைக்கு எந்த இல்லைன்னா, இந்த எறும்பு இருக்கு இல்லைங்களா, இந்த எறும்புலயே ஒரு எறும்பு சாமி கும்பிடுறோம், சுவாமி எறும்புங்க, பிள்ளையார் எறும்புங்க. ஏன் அந்த எறும்பு யாருக்கும் துன்பம் கொடுக்காது. எப்படி அதனால அப்ப நம்ம யாருக்கு துன்பம் கொடுக்கணும், சாமி தானே. ஆசை கோபம் பொறாமை கொண்டவன் பேசத்திருந்த மிருகம், ஆசை கோபம் பொறாமை கொண்டவன் பேசத்திருந்த மிருகம். அன்பு கருணை உண்மைதான் மனிதர்கள் தெய்வம். மகிழ்ச்சியில் கொண்ட பாடம். சாமி கையில முத்திரையே தான். ஆணவ கண் மாயில இருந்து விட்டுவிட்டா நீ நான் ஒண்ணு. அதான் வழிகாட்டுவது. மனிதனு தெய்வமாக முடியும். அகலங்கள்லாம் அப்புறம் சரியா. மனிதன் தெய்வம் ஏகம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி தானே. ஏகம் பிரம்மம் அகம் பிரம்மம் தத்துவமசினி அதுவாகலாம். இன்னும் புதுசா சொல்லல, அதை சொல்லணும், தைரியமா சொல்லணும். முதல்ல மனிதனா வாழ கத்துக்க, மாமனிதனா உயரு, தெய்வீக மனிதனா தானா போயிரு. நீ பிஞ்ச காயாக்கிரு, கனி தானா வளர்த்துரும். ஆனா காய் காய் பதாகாம கனியாகாது. காய் முத்திலான வெதும்பி போயிடும். அதான் நீ பிஞ்ச நல்ல காயாக்கிட்டா தானா கனியாகும். எல்லாரும் பாடல காயாக இருந்தே கனிவித்த கரும்பெரும் ஜோதி பாரு. இங்கதான் அந்த சினத்தை பொறுமையாக, கடும் பற்ற ஈகையாக, பிறக்கிறதுல இருந்து இறக்க முன்னால இருந்து எல்லாம் வாங்கியிருக்கிறோம். எடுத்து பாருங்க, பிறந்த அந்த குழந்தைய தொடச்சு கொடுத்த அந்த ஆயா பர்சுல இருந்து, பால் ஊத்துல இருந்து எல்லாம் எங்க இருந்து எல்லாம் வெளியே வாங்கினது தானே. ஒரு படி உணவுல உலகத்தை கண்டுட்டு பாரு, சொல்லிக் கொடுக்கணும். ஒரு படி உணவு உலகத்தை கண்டுட்டு உழைப்பு கொடு. ஆகவே கடும் பற்றை ஈகையாக மாற்ற இளைய சொல்லிக் கொடுக்கணும். முறையற்ற பால் கவர்ச்சியை கற்புணரியாக மாற்றணும். ஆண் 2 பேர் கற்புணரி உண்டு. என் மனைவி எப்பாடு இருக்க வேண்டும் நான் விரும்புகிறோம், அதில் நான் இருக்க வேண்டும் முடிவெடுக்க சொல்லணும். மனவளுக்கு நீ பிற்று விடுதலை ஆகும்போது ஆனாமே முழுங்கள் அமைதி ஒரு 6 குணம் சீராகும். பஞ்சம மதம் வராது. விளையாட்டு அல்ல. பாலுக்கு பிற ஊத்துனா அது தரிஞ்சு தயிரா மாறியே தீரும். போய் கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் வந்துடும். காய்ச்சல் கெட்டு போற நெய்யா மாத்திரலாம். இப்படி திரிஞ்சு போற பாலை கெட்டு போற நெய்யா மாத்திர மாதிரி திரிஞ்சு போற மனதை ஞானமாக மாற்ற முடியும். எப்படி நல்லா காய்ச்சல் நெய்யில எது போடலாம் கெட்டு போகாது, நெய் கெட்டு போகாது. ஞானமடைந்த பிள்ளைகள் தானும் யாரும் கெடுக்க மாட்டார்கள், தன்னை யாரும் கெடுக்க முடியாது. தான் ஞானம். கண்டிப்பா முடியும். அப்ப கற்பு நெறி இருவாடும். அது பண்ண உயர்தான மனப்பான்மை. எப்பா எல்லாரும் ஒண்ணுதா, குடிசையில பிறந்தாலும் ஒண்ணுதான். நீ வந்த வழியில உனக்கு இங்க உட்கார வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அங்க இல்லைன்னா நீங்க இருக்க முடியாது. ஒரு வாசல் காவல் இல்லை என்றால் நீ எப்படி உள்ள போய் நீ சேர முடியும்? அவனை அழகாக திறந்து விடும் போது நீ இறங்கல, நீ இறங்கி நீ காசு காவல் வேலையை பார்க்கணும். விளையாட்டு இல்லை. துப்புரவு தொழிலாளி இல்லைன்னா ஊர் நாசம் என்ன ஆகும்? நடக்க உள்ள போக முடியாது. எல்லாத்தோட முக்கியமானவர்கள் சூத்திரர்கள் யாரு? உணவு உற்பத்தி பண்ண சூத்திரர்கள், உடை உற்பத்தி சூத்திரர்கள், வீடு கட்ட சூத்திரர்கள். சூத்திரம் முக்கியமானவங்க. இன்னைக்கு அவன் தீண்டப்படாக்கிட்டான். இந்த பாவம் தான் பெரிய பாவம். சூத்திரம் என்றால் முக்கியமானவர்கள் யாராரு? உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய சூத்திரர்கள், உடை உற்பத்தி பண்ணக்கூடிய சூத்திரர்கள், உணவு வீடு கட்ட சூத்திரர்கள். ரொட்டி கப்படா மக்கான்னு இங்கிலீஷ். ரொட்டி கப்படா துணி மக்கான வீடு. இதான் 3 முக்கியமானது. அரசாங்கத்துக்கு முக்கிய வேலை என்ன? உண்ண உணவும் குடுக்க உடை இருக்கிற கொடுக்கணும். அரசாங்கம் முதல் வேலை தான். ஒரு அரசாங்கம் என்றால் அந்த நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், இதற்கு இடம் கொடுக்கணும். அதுதான் அத்தியாவசிய தேவைம்மா. அப்படி சூத்திரன முக்கியமானவர்கள். அதனால உயர்ந்தாழ்வு வேண்டாம், சமநோக்காக பார்ப்போம், அவளை மதிப்போம். அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும்.
கடைசியாகத்தான் வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றக்கூடிய சொல்லிக் கொடுக்குது. அருகுண சிறைப்பு தான் நல்ல தலைமை உருவாக்க முடியும். சொல்லிக் கொடுக்கறதே என்னன்னா அருகுண சிறைப்பு. இதுதான் முக்கியம். பண்படுதல், பயன்படுதல். ஆகவே நம்முடைய பயிற்சி என்ன வருகிறது என்றால், இந்த கேட்டு கல்வி, ஒழுக்கப்பட கல்வியில் இது எல்லாம் வந்துருது. அருகுண சிறை. இன்னொரு கல்வி சொல்லிக் கொடுக்க வேண்டும். எது? சூரியன் வருவது யாரால? சந்திரன் தெரிவது எவரால? காரிரி வானின் மின்மினி போல் கண்ணில் போட அவை என்ன? பேரணி மணல் எதனால? பெருமழை பெய்து யாரால? மகிழ்ச்சி சொல்லுவாளியா? பரமானு முதலாய் பாடிவின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்துட்டேன். இதுக்கெல்லாம் கேட்ட கேள்வி விடை கொடுத்து வேதாத்திரி மகிழ்ச்சி. அப்பா பரமானு முதலாய் அத்தனை விண்மீன்கள், உண்டங்கள், அனைத்து உருவங்கள் அத்தனையும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்துட்டேன். தத்துவம் உண்மை. யாரு? அது பேரறிவாளன். ஒட்டப்புகிறது யாரு? சிற்றறிவாளன். சித்த ஆக்காத், பரமாத்மா, ஜீவாத்மா, பான்காந்தம். இவன் என்ன தவறா சொல்லியிருக்காங்க முன்னோர்கள்? எளிமை விஞ்ஞானத்தை கொண்டு கொடுக்கிறார். பிரபஞ்சம், அதாவது என்ன சொல்றது, யூனிவர்சல் மெக்கானிசம் விஞ்ஞானத்துல. இங்க பயோ மெக்கானிசம். அது பரமாத்மானாக ஜீவாத்மா. பேரு தான் வேறையே தவிர எல்லாம் ஒண்ணுதான். எங்க காத்துக்கு மூச்சுக்கு என்ன வித்தியாசம்? வெளில இருந்தா காத்து, உள்ள போனா மூச்சு. மூச்சு ஒண்ணு இல்ல உன்னை என்ன பண்ண முடியும்? ஒரு 3 நிமிஷம் மூச்சு விடாம இருக்கு பார்க்கலாம். அவ்வளவு மூச்சு விடாம போயிருக்கு. அந்த மூச்சு எவ்வளவு? அப்ப மூச்சு அப்படின்னு அதோட உயிர் அப்படியே ஆகாஷ் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இதுல யாரு செஞ்சா? யார் பண்ணா? அதான் இயற்கை. இந்த சூரியன். அடுத்த வரி பாருங்க. தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையண்டி உழைப்பது யாரால? சாமி பேரை சொல்லி அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா? எங்கு சாமி தான் பெருசு, எங்கு சாமி தான் பெருசு, எந்த ஊர் சாமி தான் பெருசுக்கிறோம் இல்லைங்களா? கேட்கிறார். தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையண்டி உழைப்பது யாரால? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க எங்க முருகன் தாங்க செய்யறாரு, சந்தோஷம். இல்ல சிவன் செய்யறாரு, அவரும் அப்பா பெரியவர், சரி. இல்லைங்க அதோட விஷ்ணு மகா பெரியவர் இருக்க, மகா விஷ்ணு, சரி. அங்க இப்ப அரேபியில இருக்கக்கூடிய பாலைவனத்துல எந்த முருகன் போய் அங்க செய்யறாரு, எந்த சிவன் அங்க செய்யறாரு? அங்க அல்லாதான் செய்யறாருன்னு சொல்லிவிட்டா, அங்க என்னுடைய மேற்கு பகுதி நாடு, மேல் நாடுகள் யார் செய்யறா? ஏசுரான் பார்வதி பரமதா செய்யறாரு இல்லையா? எங்க தென்னாருடைய சிவன், சிவன்னா சுத்தவெளி, அது மேட்டர் இருப்புன்னு சொல்றோம். என்னாட்டும் அந்த இறைவன் சொல்லி வச்சிருக்காங்களே, நம்ம சண்டை போட்டுக்கணும். தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவருக்கு விரைவா போற்றி. இங்க உன்னை சிவன்னு சொல்றோம், ஆதின்னு சொல்றோம், அனாதின்னு சொல்றோம், சூனியன்னு சொல்றோம். அதேதான் உலகத்தை எல்லாரும் கடவுளா சொல்றாங்கப்பா. அங்க அல்லாங்கிறாங்க, பரலோக சாம்ராஜ்யத்து பரம பிதாங்கிறாங்க, அல்லது ஒன்றுமில்லாத சூனியங்கிறாங்க. பாருங்க கவி, நாமக்கல் கவி வரும். மண்ணில் போட்டது விதை ஒன்று, மரஞ்சோடிக்கடி ஆவது யாரால? ஒரு விதை போட்டோம், அப்படியே மரமா செடி எத்தனை விதை யாரால? எவ்வளவு கேள்வி, அருமையான கேள்வி தெரியுங்களா? அத்வைத கேள்வி. இதெல்லாம் மகிழ்ச்சி விட கொடுத்துட்டாரு. அடுத்து வரி கண்ணுக்கு தெரியா சிசுவியலா. எல்லாம் கருவுற்ற பிள்ளை முன்னால சொல்லிக் கொடுக்கணும். நான் தான் வளர்த்தேன், நான் தான் பெத்தாங்கிறிய. ஒரே ஒரு குடித்துல கூட ஒரு துகளை வாங்கி 250 நாள் உள்ள உருவாக்குறது யாரு செஞ்சா? நீ வச்சிருந்த. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் அல்ல. அருமையான கவிஞர் சொல்லுகின்ற வார்த்தை. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் அல்ல, உங்கள் வழியாக வந்தவர்கள். தெரியுமா சொல்ல? நான் எங்க அம்மா அப்பா வந்தனத்தோட அவங்ககிட்ட இருந்து மட்டும் வரல, அவங்க இன்னொரு அம்மா அப்பா வந்தாங்க. அவங்களே இரவல். இரவல் தந்தவன் கேட்கின்றான் இல்லை என்றவன் ஒரு பாட்டு ஒரு பாலிக்கல, போனா போட்டு போனால. அவங்க இன்னொரு தாய் வந்தாங்க. அவங்களும் நான் வந்தேன், என் வழி இன்னொரு பிள்ளை வந்திருக்குது. நான் தான் எங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. நானும் ஒரு 29 நாள் வயிற்றுல சுமந்தம்மான்னு சொல்லலாம். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் வழியாக வந்தவர்கள். இந்த மரம் இன்னொரு வேப்ப கொண்டது வந்தது, இன்னொரு மரத்தது வந்தது, இன்னொரு மரத்தது வந்தது, வாழையடி வாழையாக. அப்ப சொல்லப்போனா ஆணவம் இருக்காது. கண்ணுக்கு தெரியா சிசுவையெல்லாம் கருவில் வாக்குது யார் வேலை?
எத்தனை மீன்கள், எத்தனை மிருகங்கள், எத்தனை வண்ணங்கள், எத்தனை பூச்சிகள் கேட்கிறார். எண்ணத்துளையா செடி கொடிகள், எத்தனை வண்ணங்கள். ஒரு வண்ணம் செய்ய முடியுமா? ஒரு பூச்சி உருவாக்க முடியுமா? எல்லாவற்றையும் எண்ணுங்கால் எல்லாம் தரத்தக்க ஒரு கர்த்தா எங்கோ இருப்பது மெய்ங்கிற நாம. எல்லாவற்றையும் எண்ணுங்கால் எல்லாம் தரத்தக்க ஒரு கர்த்தா எங்கோ இருப்பது மெய், உண்மை. அவர் யாருன்னு அவருக்கு தெரியல. அது தந்தை தெளிவா சொல்றாரு. அப்புறம் வரி பாருங்க. அல்லாஹ் என்பார் சில பேர்கள். ஒரு கர்த்தாவை என்ன சொல்றாங்க? அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநறி என்பார் சில பேர்கள், வல்லாய் அவர் பணபலத்தில் வாழும் பரப்பிதா என்பார் சில பேர்கள், சொல்லால் விளங்கால் சூனியம் என்பார் சில பேர்கள். எல்லாம் இப்படி பல பேசும், ஏதோ ஒரு பொருள் இருப்பது மெய். சொல்ற பரம அணுமுதலாய் வாழ்வின் மீன் அனைத்தும் பம்பரம்போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவு பேராற்றல் பேரறிவு வற்றாயிருப்பு காலம் என்ற 4 ஆற்றல் சொந்தக்காரன் தெய்வம். பேராற்றல் பேரறிவு வற்றாயிருப்பு காலம் இவை 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். அது மறுக்க முடியுமா? ஆதியனும் பரம்பொருள் மெய், ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவாகி. எது அணுவாச்சு? மெய்ப்பொருள் அணுவாச்சு. விஞ்ஞானம் ஒத்துக்குது. இதுதான் வேதாத்திரி விஞ்ஞானத்தின் இணைந்த பெருமைக்குரிய மகன். நினைச்சு பார்ப்போம். அப்புறம் சொல்ல பாருங்க, எல்லாம் இப்படி பல பேசும், ஏதோ ஒரு பொருள் இருப்பது மெய். எந்தப்படியால் எவரதனை, அடுத்த வரி பாருங்க, எந்தப்படியால் எவரதனை எப்படி தொழுதால் நமக்கு என்ன? அல்லான்னு சொல்லட்டும், ஏசுன்னு சொல்லட்டும், நம்ம சாட்ட போட்டுக்கணும். எல்லாம் இப்படி பல பேசும், ஏதோ ஒரு பொருள் மெய். எந்தப்படியால் எவரதனை எப்படி தொழுதால் நமக்கு என்ன? நிந்தை பிறரை பேசாமல், நிந்தை பிறரை பேசாமல். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நாம குறை சொல்றதுக்கு நம்மளே ஒரு துரும்பு. இந்த பிரபஞ்சம் 3000 கோடி ஒளியாண்டுங்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம சூரியன். கோடான கோடி சூரியன்ல ஒரு சூரியன் நம்ம சூரியன். அந்த சூரியன்ல 19 லட்சம் மடங்குல ஒண்ணுதான் நம்ம பூமி. பாருங்க, இந்த பிரபஞ்சம்ங்கிறது 3000 கோடி ஒளியாண்டு, அவ்வளோ பெரிய பிரபஞ்சம். அதுல எல்லாமே நட்சத்திர பூரா சூரியன். நம்ம சூரியனோட பெரிய சூரியனா இருக்குங்கிறார் மகரிஷி. அதுல ஒரு சூரியன் நட்சத்திரம் தான் நம்ம சூரியன். அதுல 9 கோள் சுத்திட்டு இருக்குது. அதுல பூமி 3வது வட்ட பாதையில இருக்குது. பூமி எவ்வளவு பெருசு? சூரியன்ல 19 லட்சம் ஒண்ணுதான் இங்க. பூமி மாதிரி 19 லட்சம் மடங்கு பெருசு சூரியன். 19 மடங்கு இல்ல, 19 லட்சம், 1000 மடங்கு இல்ல, 19 லட்சம் மடங்கு. அப்படி பார்த்தா சூரியனை மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால்னா நம்ம ஒரு கடுகுல ஒண்ணுல சின்னதா இருக்கும். தெரிஞ்சு பாருங்க, அதோட சின்னதா இருக்கும். அப்ப அதுல இந்த பூமியில எத்தனை கண்டம் இருக்குது? அதுல ஆசியா கண்டம். இந்த ஆசியா கண்டத்துல இந்தியாவுல தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல நாங்க நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்துல நாமக்கல் டவுன், ஏஎஸ்பேட்டை, அதுல ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள உண்டு. இவ்வளவு பெரிய விஷயம். இங்கதாங்க ஆணவம் அடங்குகிறது. நினைச்சு பாருங்க. அதுதான் தன்னை எறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை எறியமல் தானே கெடுகிறான், தன்னை எறியும் அறிவு தன்னையே தானா இருந்தா என்பது. இதை அந்த இளந்தம்பெரி சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்க அடுத்த பிள்ளை சொல்லிக் கொடுப்பாங்க. வாழையடிவாக மாற்ற முடியும், கண்டிப்பாக முடியும், நம்புகள் நம்மால் முடியும் என்று சொல்லி, அப்ப இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாரும் சொன்ன விஷயம் அங்கு இங்கு இல்லாதபடி எங்கு பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நினைத்தது. பாருங்க, அங்கு இங்கு இல்லாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருள் நிறைந்தது. அகிலாண்ட கோடி எல்லாம் தன்னர் வெளிக்குள்ளே தங்கள் நிச்சயித்தது, உயிர்க்குயிராய் தலைத்தது, மனவாக்கில் தட்டுப்படாதது. அதைத்தான் நாம் உணர்த்துகிறோம். எந்தப்படியால் அவரதனை எப்படி தொழ நமக்கு நிந்தை பிறரை பேசாமல் நினைவுகளும் கெடுதல் செய்யாமல் நிந்திப்போ வணங்கிடுவோம் வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்துவோம். நிந்திப்போ வணங்கிடுவோம் வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்துவிடும் என்று நாமக்கல் மண்ணின் கவிதையுடைய வாக்குக்கு நமக்கெல்லாம் பயிற்சி கிடைத்திருக்கிறது. வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய பயிற்சி சாதாரண பயிற்சி அல்ல. உருவத்துடைய பூல தொட்டு உயிர் உணர்த்தது.
தன்னுயிர் உணர்ந்தால் மண்ணுயிர் காக்க முடியும். தன்னுயிர் உணர்ந்தால் மண்ணுயிர். அதனால தினசரி உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உணர்த்தணும். உலகில் பொறுப்புடைய தலைவர் யாரு? ஏதோ மேல போக வேண்டாம். இங்க குடும்பத்துல பொறுப்பு தலைவர் அவங்கதான். குடும்ப தலைவர், குடும்ப தலைவி. இங்க அங்கெல்லாம் பார்க்க கூடாது. இங்க நினைச்சு பாடணும். உலகில் உள்ள பொறுப்புடைய நம்முடைய குடும்ப தலைவி, குடும்ப தலைவரோட உலகில் பொறுப்புடைய தலைவர் யாரு? ஏன்னா அப்படி நினைச்சு வாழ்த்துங்க. என் பிள்ளைகள் எல்லாம் குடும்ப தலைவி, குடும்ப தலைவர் வரப்போறாங்க, அவங்க உள்ளுணர்வு உயிரை பெறணும். உலகில் உள்ள பொறுப்புடையனா இல்லைங்க, சின்ன குடும்பத்திலிருந்து எங்க நாடு வரைக்கும் அப்போல அவங்களுக்கு கொடுத்துட்டா உலகம் போயிடும். அப்ப இந்த வரி பாடும் போது ஆழமா நினைத்து அந்த இளைய சமுதாயம் பெற வேண்டும். ஏன்னா அவங்கதான் பொறுப்புடைய தலைவரை வரப்போறாங்க, குடும்பத்துக்கு வரப்போறாங்க, தொழிலுக்கு வரப்போறாங்க, நாட்டுக்கு வரப்போறாங்க, எல்லா துறைக்கும் வரப்போறாங்க. அவங்க உயிரினர் உணரணும், அவங்க கொடுத்துடணும், பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு ஓடணும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அப்பதான் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வரும். அப்பதான் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ்வார்கள். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் வற்றாத நினைவு பெற்றியும். நம்புங்க, ஆனா செயல் செய்யணும், சும்மா வராது. தானா எல்லாம் நடக்க பழைய கதை. அப்பதான் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ்வார்கள். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் வற்றாத நிலை பெறும் என்று சொல்லி இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அமைதி தூதுவர்கள், வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய உலக சமாதான தூதுவருக்கு நாம் எல்லாம் பின்னாலே அவர் வழியிலே செல்லக்கூடிய உலக தொண்டருக்கு நாம் உண்மை தொண்டராக தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்ப எங்கே தொடருகிறது என்றால் அந்த கிரகஸ்தம் என்பதுதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் முடிவுல போய் வனப்பிரசவம் போலாம், இல்லறத்துல இருந்து கொண்டே தவம் பண்ண முடியும். சன்னியாசத்தை விட்டுட்டு போறதில்ல. விருப்பு இல்லாமல் உயிர்தாளம் இருப்பதுதான் சன்னியாசம். எங்கேயோ அல்ல, குடும்பத்தில் இருந்து கொண்டே, தண்ணியில் இருந்து கொண்டே, தண்ணியில தாமரையில தண்ணி படாதை போல நாம் எந்தவித விருப்பு இல்லாமல் எல்லாரையும் வாழ்த்தி கொண்டு, எல்லாரையும் பாராட்டி கொண்டு இருப்பதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை. அதுதான் துறவு. துறவுனா இங்க போறதல்ல. இங்கேயே இளமை நோன்பு பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கணும். மனவளக்கலை, உடற்பயிற்சி, தியானம், உயிரை பற்றி, மனதை பற்றி, இயற்கை பற்றி, வாழ்க்கை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூட பாடம் அங்க 7 கல்வி கொடுக்குறாங்க, 2 கல்வி கொடுக்கும். ஒழுக்கப்பட கல்வியும் இயற்கை கல்வி நம்ம கொடுக்குறோம். வலுவா கெஞ்சியாவது கொடுத்துடணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க செல்லுகின்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆக அப்புறம் இருக்கு கிரகஸ்தனா, பெரிய கிரஸ்தனாம்பாங்க ஒரு வார்த்தை இல்லையா, பெரிய கிரஸ்தமாரி பேசுறாம. கிரஸ்தனம் இல்ல, இளமை நண்பா முறையா படிச்சு இல்லம் கொண்டு நடத்துறவங்க தான் கஷ்டம் தெரியும். அடுத்தது சொல்லுவாங்க, நான் 1 மனைவிக்கு 2 மனைவி கட்டி குடும்பம் நடத்தியவன், குடும்பத்தை தெரியும், அதனால குடும்பத்தை பத்தி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அவன் நல்ல குடும்பத்தை நடத்தக்கூடியவன் சொல்லக்கூடியதான் கிரகஸ்த வார்த்தை. கிரகஸ்தம் என்பது ஆண் பெண் மட்டும் இல்ல, இல்லறம். இல்லறத்தோட உலகத்தில் தலை சிறந்த நல்லறம் இல்லை. எல்லாம் புறப்படுற இங்கிருந்து தான் எல்லாம் புறப்படுகிறது. ஒரு குடும்ப இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அமைதியும் உயரும் பெற்றால் அந்த குடும்பம் உயர்வு பெறும். ஒரு குடும்பம் ஒரு இல்லம் என்ற அந்த ஊர்களுக்கு அத்தனை இல்லங்களும் பெறும். அதே சமுதாயமாக உலகமாக மாறும் என்று சொல்லி உலக சமாதான தூதுவர்கள் நாம் எல்லாம் பாருங்கள். அருத்தந்தையுடைய உலக சமாதான தேருக்கு நாம் எல்லாம் வடம்பிடிப்போம். அருத்ததை உருவாக்கிய உலக சமாதான தேருக்கு நாம் எல்லாம் வடம்பிடிப்போம். வரலாற்றில் இடம் பிடிப்போம். ஒரு தேரை நம்ம இழுக்க முடியாது, ஆனா எல்லாரும் சேர்ந்து இழுத்த தேர் இழுக்க முடியாது. எதுக்காக ஒரு தேர்வு நடத்துறாங்க? ஊருக்குண்டா தேர் இழுக்க முடியும். நான் தேரை இழுத்தேன்னு சொல்லலாம், ஆனா இன்னைக்கு போய் இழுக்க முடியாது. அப்ப எல்லாரும் சேர்ந்து பிடிச்சா தேர் அவ்வளவு பெரிய தேரை இழுத்து கொண்டாட முடியும். அதை உதாரணம் காட்டதான் ஊருக்குடனா எல்லாம் முடியும். நாம் உலக சேவருடைய அத்தனை உடன்பிறப்புகளும் வேதாத்திரி பிள்ளைகளாகி நாம் அனைவரும் உலக அளவுல 24 விரிந்து பரவி இருக்கிறோம். ஆங்கங்க அறிவித்தல்கள், யாழ்ப்பாண மகவரமான அறிவித்தல்கள், யாழ்ப்பாண கிராமங்கள் தோறும், பள்ளிகள் தோறும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர் நன்றியோடு வணங்குகிறேன். அதே மாதிரி இலங்கையில பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கிண்டியில கூட ஒரு அருமையான ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அங்கே மதுரைவீரன் அவர்கள் குழுவினர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க நம்முடைய அன்புக்குரிய குலவீரன் வேளாளர் ஐயா அம்மா இன்னும் துணையாக பேராசிரியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஆங்காங்க மண்டலங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஆக அனைவரும் ஒரே நோக்கத்துல எந்தவித விருப்பு பார்க்காமல், சோர்வு இல்லாமல், ஆசானை மட்டும் மன நினைத்து இறையாற்றில் இணைந்து கொண்டு தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி காணிக்கையாக்கி தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக மிக அற்புதமாக சூறாவளி காத்து அடிச்ச மாதிரி இருக்குதுங்க ஐயா. சூப்பரா இருக்குது. நல்ல ஒரு ஒரு குடும்பம்னா, ஒரு கிரகஸ்தன்னா முதல்ல அருகுண சீரமைப்பு வேணும். குழந்தைங்களுக்கு இது பாடத்திட்டத்துல கொண்டு வரணும். நாம குழந்தைங்களுக்கு முன்னால சொல்லித் தரணும். நம்ம வாழ்ந்து காண்பிக்கணும். அவர்களையும் வாழ வைக்கணும். பிறருக்கு துன்பம் தராமல் வாழணுங்கிற பலவிதமான கருத்துக்களை எடுத்துச் சொன்னதற்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயாவை வாழ்த்தி விடுவோம். அனைவரும் துரிய நிலைக்கு வாங்க ஒரு நிமிடம். பேராசிரியர் உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. சேஷாசலம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மைக்கு அன்மியூட் பண்ணி சார் கிட்ட பேச. ரொம்ப நன்றி. நன்றிங்க. வாழ்த்தி அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி. தொண்டாற்றி காண்போம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சேஷாசலம் மைக்கு அன்மியூட் பண்ணுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. உங்களை நான் வீடியோல வர சொன்னதுக்கு காரணம் சொல்லிடுறேன். இப்பவே உங்களுடைய அறிவுரையை நான் நேர்ல கேட்ட மாதிரி கேட்கணுன்றதுக்காக தான் உங்களை வீடியோல வர சொன்னேன் ஐயா. சாரி. உங்க அன்புக்கு நன்றி. இல்ல நான் வீட்டுலதான் இருந்தேங்க. நல்லா சட்டை காலி போட்டு யூனிஃபார்ம் இல்லாம மெப்பில இருந்தேன். பரவாயில்ல. நன்றி நன்றி நன்றி. அருமையா இருந்தது. எனக்கு இன்னைக்கு அந்த பாட்டினுடைய அருமை இன்னைக்குதான் தெரிஞ்சது. உன்கண்ணில் நீர் வழிந்தால் பாட்டு. ஆமா அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிகள் ஐயா. நம்ம உங்க வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். எக்ஸலண்ட்.